இந்த முளைப்பாலிகை பூஜையிலே கலந்து கொண்ட சுபஸ்ரீகள் பெண்மணிகள் எல்லோரும் பலனடைந்து அம்பாள் அவர்களுக்கு அனுக்கிரகமும் செய்து வருகின்றார்கள். முன்ன ஏறக்குறைய ஆரம்பிக்கும் பொழுது 48 சட்டி வைத்து ஆரம்பித்தார்கள். இப்பொழுது நீங்களே காணலாம், ஏறக்குறைய 100 சட்டிகளுக்கு மேல் அந்த முளைப்பாலிகை வளைத்து 10வது நாள் ஆடி பௌர்ணமி அன்று ஆத்தங்கரைக்கு சென்று பாலிகை கரைத்து அங்கிருந்து கரகம் எடுத்து அம்பாள் ஆலயம் அடைந்தவுடன் அம்பாளுக்கு முத்துக்கமலை பூஜை என்று மிக சிறப்பான பூஜை நடைபெற்று அம்பாள் ஆலயம் வலம் வருவதில் மிக சிறப்பான முறையில் பூஜை நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து நம் ஆலயத்திலே நவராத்திரி உற்சவம் மிக சிறப்பான முறையிலே 10 நாளைக்கு மிக சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நம் ஆலயத்திலே மாதாந்திர பூஜையாக பௌர்ணமி பூஜை மிக சிறப்பான முறையிலும், அதில் முக்கியமாக ராகுகால ஸ்ரீ துர்கா பூஜை 1008 வாரத்துக்கு மேலே இன்னும் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று எல்லா பக்தர்களும் அதிலே பலனடைந்து அம்பாளின் அனுக்கிரகங்களும் பெற்று வருகிறார்கள். செவ்வாய்க்கிழமை ஏறக்குறைய 2:30 மணிக்கு ஆரம்பிக்கிற பூஜை 5:30 மணி அளவில் மிக சிறப்பான முறையிலே துர்கா பூஜை நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து சங்கடஹர சதுர்த்தி ஒவ்வொரு மாதத்திலும் சிறப்பான முறையிலும் நடைபெறுகிறது. மற்றும் ஆலயத்திலே அமிர்த கடகேஸ்வரருக்கு பிரதோஷ காலங்களிலே பூஜை மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. என்று பிறகு அமாவாசை தினத்தன்று நமது ஆலயத்திலே மின்புறத்திலே ஸ்தாபனம் செய்துள்ள சூலத்தில் சண்டிமாதேவிக்கு மிக சிறப்பான அபிஷேகமும் பூஜையும் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்று நடைபெற்று வருகிறது என்று உங்களுக்கு எல்லோரும் இவ்வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பைரவருக்கு நமக்கு தேய்புர அஷ்டமியில் அவருக்கும் வடமாலை சாத்தி விசேஷமாக பூஜையும் நம் ஆலயத்திலே நடைபெற்று வருகிறது. இந்த நமது ஆலயத்திலே நடைபெறுகிற பூஜைகள் எல்லாம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் இதை காண வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமையோ அல்ல பௌர்ணமி தினமோ அல்ல பிரதோஷ காலங்களிலோ இல்ல ராகுகால துர்கா பூஜையில் அம்பாளை தரிசனம் செய்து நீங்கள் ஒரு முறை அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று உங்களுக்கு எல்லோரும் இவ்வேளையிலே சொல்வதுடன் நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் அம்பாளே துணையாவாள் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுவோம். வாழ்வோம் வளமுடன்.